வெல்கம் அண்ட் வெல்கம் டு டைமண்ட் ஓம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான எபிசோட். என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய வியாழக்கிழமை தெலுங்கு மற்றும் கன்னட வருடப்பிறப்பு. ஸோ இந்த ஸ்பெஷலான டேவை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக இந்த மண்டேவே இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபிஸோட வந்திருக்காங்க யோகாம்பாலம்மா. உங்களை நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஓகே, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், தெலுங்கு மற்றும் கன்னட வருடப்பிறப்பு. ஸோ அவங்க என்ன ஸ்பெஷல் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த டேவை இன்னும் ஸ்பெஷலாக பண்ணுறதுக்கு என்னென்னலாம் சமைக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள். யுகாதிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இது. தெலுங்கு கன்னடக்காரா மட்டும்தானே இல்லை, குடிபடுவா அப்படின்னு சொல்லிட்டு மராட்டிஸ்கெல்லாமும் அன்னைக்கு தான் அது. தெலுங்குக்காரா கன்னடக்காரா அந்த நாளில் என்ன ஸ்பெஷலாக பண்ணும், ஒப்பிட்டுன்னு ஒன்று பண்ணுவாள். அது வந்து போலி. அந்த ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அது வந்து என்னென்னா கேட்டால் தேங்காயெலாம் சேர்க்கல, வெறும் கடலைப்பருப்பு. யூஸ்வலி வந்து வெல்லம் சேர்த்து பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நம்ம இன்னைக்கு சர்க்கரை சேர்த்து மேங்களூர் போலி பண்ணுவோம். போலிக்கு வந்து நம்ம மைதா பிசைஞ்சு வச்சுக்கணும். அந்த மைதா வந்து நான் முன்னாடியே பிசைஞ்சு எடுத்துன்னு வந்துட்டேன். ஏன்னா அது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1 to 1.5 hours 2 hours ஊற விட்டேன்னா கூட நல்லா அது பிரிஞ்சு வரும். அப்போ தான் அட் த சேம் டைம் இந்த போலி வந்து ஒரு வாரம் 10 நாள் கூட வச்சுக்கலாம். இது கெட்டே போகாது, ட்ரையாக இருக்கும். இது நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ சுட பண்ணிட்டு மேலே நெய் விட்டுட்டு சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜென்ரலாக நம்ம நெய் விட்டு பண்ணுற மாதிரியான போலி இது கிடையாது. நான் மாவு பிசைஞ்சுன்னு வந்திருக்கேன். ஒரு கப் மைதாவில் சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க, ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க.
இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பொறாம வேற படுறாங்க, பாத்துக்கோங்க. நீங்க வேற சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா அது யாரான ஒருத்தர் சாப்பிட்டு பார்த்து இது நல்லா இருக்குன்னு சொன்னாதானே இல்லையா, அதனால சொன்னேன். அதே மாதிரி இந்த நாளில் குடிபடுவா அப்படின்னு சொல்லிட்டு மராட்டிஸ்லாம் இது பண்ணுவான்னு சொன்னேன் இல்லையா. அவள் எல்லாமும் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, மெயினாக அவளுக்கு அந்த எள்ளு இருக்கு இல்லையா, வெள்ளை எள்ளு, அதை நல்லா படப்படன்னு வெடிக்க விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு வந்து பாகு வச்சு அதை ஒன்று சிக்கி மாதிரி ஸ்கொயராக பண்ணுவாள். ஆறு வந்து உருண்டையாக பண்ணி அப்படியே எடுத்து வச்சுப்பா. சிக்கினா நம்பூர் பர்ஃபி. பர்ஃபி.
சர்க்கரை போலி செய்ய தேவையான பொருட்கள்: சர்க்கரை, வேக வச்ச கடலைப்பருப்பு, ஏலக்காய் தூள், மேல் மாவுக்கு மைதா, மஞ்சப்பொடி, ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை. மேல் மாவை நல்லா மைதா, சர்க்கரை, அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு தண்ணி விட்டு தளர பிசைஞ்சிட்டு நல்லா எண்ணெயில் காஞ்சி போகாத இருக்கிற அளவுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதை ஓரமாக ஊற வச்சுருங்கோ. கணிசமாக ஒரு 1.5 மணி நேரத்து 2 மணி நேரம் ஊறட்டும். ஃபில்லிங் பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பை நல்லா வாசனை வர வறுத்துன்ட்டு குக்கரில் நல்லா ஒரு 4-5 விசில் வேக விட்டு எடுத்துட்டுருக்கோம். தண்ணி வடிகட்டி எடுத்துட்டு எவ்வளோ கடலைப்பருப்பு எடுத்தேலோ அதுலேருந்து 1.25 பங்குக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்கோ. அதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்துட்டு அதில் இது அரைச்ச விழுதை கொட்டிட்டு அதில் ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா சுருள வர வரைக்கும் கிளறி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மைதா பிசைஞ்சதை கொஞ்சமாக எடுத்துட்டு அரிசி மாவை தொட்டுண்டு நல்லா ஒரு கப் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஃபில்லிங்கை வச்சுட்டு அரிசி மாவை தொட்டே நல்லா மெல்லிசாக பரத்திட்டு தவாவில் போட்டு 2 பக்கமும் பரட்டி எடுத்தேன்னா ஜோரான சக்கரை போலி தயார். ஹாப்பி யுகாதி, ஹாப்பி குடி படுவாப்பா. மாமி சொன்ன மாதிரியே ரொம்ப ரொம்ப யம்மியா இருக்கு. தெலுங்கு, கன்னட அண்ட் தென் மகாராஷ்டிரியன் வருடப்பருப்பை எங்களுக்கு சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்கீங்க. கம்மிங் தேர்ஸ்டே தான், ஆனால் மண்டேலேருந்தே களை கட்டிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இதே போல் இன்னும் பல எக்ஸலண்ட்டான ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்டில் தென் திஸ் இஸ் மீ கிருத்திகா அண்ட் தென் யோகாம்பல் அம்மா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம். ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி. இன்றைய நிகழ்ச்சியில் மேல்மாவில் என்ன செய்யலாம் என டிப் கொடுத்தார் திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை 15 நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் 10 நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது.